அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? இங்க பாரு அஞ்சலி. அகில், அகில். என்ன நீ? அஞ்சலி, அஞ்சலி, எந்திரி அஞ்சலி. அஞ்சலி, 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 என்னாச்சு அஞ்சலி? இங்க பாரு. என்னாச்சு நீ? என்னாச்சுன்னு தெரியல. இப்ப நம்ம நடிப்புன்னு தெரியாம இருக்கிறதுக்காகவாவது அவங்க மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. பாத்தா, நான் பாரதி மாமா கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்ல அகில். சும்மா ஒரு கிடினஸ் தான். படுத்திருந்தா சரியா போயிடும். அண்ணி, அவ சரியா சாப்பிடல, அதனால தான் கொஞ்சம் கேரா இருக்கா. நான் பாத்துக்கிறேன். என்ன அகில், சரியா சாப்பிடலன்னு அசால்ட்டா சொல்ற? நீ தானே அவ பக்கத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். இல்ல நீ, அந்த மாதிரி எப்பயுமே சாப்பாடு கொடுப்பாங்க. யாரு? அந்த நிம்மியா? ஆ, என்ன இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி வருமா? நீ பக்கத்துல இருந்தனா அதுவே அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அவளை சீக்கிரம் குணப்படுத்திடலாம். சரிங்க நீ, இனிமே நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னாச்சுமா? ஐயா, அம்மாக்கு என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் கேரா இருக்குன்னு சொன்னாதான். இந்தாங்க ஐயா, இந்த ஜூஸ் கொடுங்க. எழுந்துரு அஞ்சலி, இத குடி. எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வேணும். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா இருங்க, நான் போய் இல்ல எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க. அம்மா, இதுக்கு இங்க என்ன வேலை? என்ன சொன்ன? ரொம்ப பதறாத, ஒன்னதான் சொன்னேன். வேலை செய்ய வந்த பொண்ணு மாதிரி இல்லாம திமிரா பேசுற. ஏய், அப்படிதான் பேசுவேன். நான் ஒண்ணு இங்க வேலை செய்யறதுக்காக வரல. ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஏய், இவ எதுக்கு கலந்து பேசணும்? இவ இப்படிதான் பேசுவா. நீ பேசு, நான் பாத்துக்கிறேன். உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நான் ஒன்னும் இந்த அம்மாக்கு சேவகம் செய்யறதுக்கு மட்டும் வரல, உனக்கு வைத்தியம் பண்றதுக்காகவும் தான் வந்திருக்கேன். நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவும் புரியல. முதல்ல இவ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் புரியும். சொல்லு. நான் மாயாண்டியோட பொண்டாட்டி. இப்ப புரிஞ்சிருக்கோம்ல நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு. இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட ஓட துரத்துறதுக்கு தான் நானே இங்க வந்திருக்கேன். உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. உங்க அத்தை குடிக்கிற காஃபில ஒரே ஒரு மாத்திரையை கலந்து அவங்களுக்கு ஒரு வயிற்று பிரச்சனை வந்தா கூட அதுக்கு நீதான் காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அது அப்படியே நம்பிடும். அவங்க ஏன், உன் புருஷனும் அதை நம்பிடுவான். தினம் தினம் உன்னை கலங்க வைக்கிறதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு அசைவும் உன்னை எப்படி ஆட்டம் காட்ட வைக்குதுன்னு பாரு. ஏய், இதெல்லாம் சும்மா வெறும் வாய் பேச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு மாயாண்டி பத்தி நல்லா தெரியும்ல. அதெல்லாம் விடு, உனக்கு ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நான் பொம்பளை மாயாண்டி. ஹலோ,
சதீஷ் ஹலோ பாரதி. சதீஷ் உன் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. பாரதி கேக்குதா? சொல்டா. அஞ்சலியோட ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குடா. நாம ஃபுட் பாய்சன் நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆமா சொல்லு. அது வந்து டேய் சொல்லுடா, என்னடா ஆச்சு? அது இல்ல பாரதி. டேய் அது பாய்சன் இல்ல. இல்ல பாரதி, அது ஃபுட் பாய்சன் இல்ல. அந்த ஜூஸ்ல யாரோ டேப்லெட் ஆட் பண்ணி அத பாய்சன் ஆக்கியிருக்காங்க. டேய் என்னடா சொல்ற? ஆமா பாரதி, அஞ்சலி குடிச்ச ஜூஸ்ல தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ ஜூஸ்ல எதையோ கலந்தா அதை நானும் பார்த்தேன். அதான் அஞ்சலிக்கு கொடுத்திருக்கா. கொண்டு போய் கொடுத்தது யார வேணாலும் இருக்கலாம், ஆனா கலந்தது இவதான். ஜூஸ் கொடுத்தது நீங்க தான். அம்மா தான் பார்த்துதா சொல்றாங்கல்ல. டேய் பாரதி. ஹலோ. ஹலோ. சொல்டா. வெண்பா முதல்ல ரிப்போர்ட்ஸ் வந்ததும் உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. வேற யார்கிட்டையும் காட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் ஃபைல்ல இருந்த காப்பியை நான் எடுத்துட்டேன்டா. அந்த காப்பியை உன் டிராயர்ல வைக்கிறேன். சரிடா. வெண்பா வேற என்ன சொன்னா? இது பாரதியோட ஃபேமிலி மேட்டருங்கிறதுனால வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னா. சரி பாரதி, நான் வச்சிடுறேன். சரிடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடா. அஞ்சலிக்கு நான் தான் ஜூஸ் கொடுத்தேன். ஆனா அந்த ஜூஸ்ல நான் எதுவுமே கலக்கல. நான் மாயாண்டியோட பொண்டாட்டி. இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட ஓட துரத்துறதுக்கு தான் நானே இங்க வந்திருக்கேன். என்னடி சொன்ன? என்ன அழிக்க வந்திருக்கியா? உன்ன ஹே, கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்னா அஞ்சலி, சொல்ல அஞ்சலி. அம்மா, நம்ம நிம்மிய அந்த கண்ணம்மா கை நீட்டி அடிச்சிட்டாம்மா. நிம்மியே கை நீட்டியே அடிச்சிட்டாளா? ஆமாம்மா. நீ கவலைப்படாத அஞ்சலி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆளை பண்றதுல அவ வாயே திறக்க கூடாது. அவ அடிமையா வாழணும். பாரு. யோ யோ, இங்க வாயா. யோ, இங்க வான்றேல. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன கத்திக்கிட்டு இருக்கேனா? என் பொண்ணு அங்க அழுது குமுறிக்கிட்டு இருக்கா. நீ ஆட்டி படைப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ணாவ? சொன்னா கேளு பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி, ஏய் பாக்கியா. அப்பா, ஐயோ, நாம ஏதாவது சொல்ல போய் அது நம்ம அப்பாவை தான் பாதிக்கும். அவ ஏதாவது பண்ணி இந்த வீட்டோட ஒத்துமையை குலைச்சிடுவா. நம்ம பொறுமையா இருந்தாதான் நல்லது. அதுதான் இந்த குடும்ப ஒற்றுமையை காப்பாத்தும். அம்மா,
எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பம் ஒற்றுமை நிலைச்சிருக்கணுமா, அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் இருக்கணுமா. இவ ஜூஸ்ல எதையோ கலந்தா அதை நானும் பார்த்தேன். ஜூஸ் கொடுத்தது நீங்க தான், அம்மா தான் பார்த்ததா சொல்றாங்கல்ல. அந்த ஜூஸ்ல யாரோ டேப்லெட் ஆட் பண்ணி அதை பாய்சன் ஆக்கியிருக்காங்க. கண்ணம்மா ஜூஸ் கலந்ததுக்கும் அஞ்சலி கையில் ஜூஸ் போனதுக்கும் இடையில யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இந்த டாக்டர் ரிப்போர்ட்டில் இருக்க விஷயத்தை விசாரிக்கணும். ச்சே, இது எப்படி கண்ணம்மாட்ட கேட்கறது? கேட்டா அவ எப்படி எடுத்துப்பா? குடி அகில். உனக்கு தான் உடம்பு சரியில்லை, இப்ப நீ தான் முதல்ல குடிக்கணும். குடி. சாரி அகில். நீ எதுக்கு சாரிலாம் சொல்ற? நமக்குள்ள சாரி வேண்டாம் தான், ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. அந்த கண்ணம்மா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அகில். நான் அவளை அக்காவை பார்த்ததே இல்லை, ஒரு அம்மாவா தான் பார்த்தேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துமே தவிர எனக்கு எது வேணும்னாலும் நான் கண்ணம்மா கிட்ட தான் கேட்பேன். அவ எனக்கு விஷம் கொடுத்தத என்னால நம்பவே முடியல. கண்ணம்மா நான் எதை கேட்டாலும் அவகிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுத்துருவா. எதையுமே இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் கேட்காமலே எதுக்கு எனக்கு விஷம் கொடுத்தான்னு எனக்கு புரியவே இல்லை. நீ யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாராக்கு, எல்லாரும் கண்ணம்மாவும் நானும் எப்படி இருந்தோம்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணா மனமேடையில உட்காந்து பேசக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். கண்ணம்மா வரலனா இந்த கல்யாணமே வேண்டான்னு உன்ன மாதிரியே தான் நானும் நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியல அவளுக்கு ஏன் இவ்ளோ பொறாமை என் மேல வந்ததுன்னு. எங்க 2 பேருக்கும் பொதுவான நண்பர்கள் யாராவது வந்தா கண்ணம்மா பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஆமா அகில், ஷீஸ் a wonderful கேரக்டர். அவங்க எல்லாருக்குமே கண்ணம்மாவை தான் பிடிக்கும். தெரியும், நலங்குக்கு வந்தவங்க கூட அக்கா கிட்ட கண்ணம்மாவை பத்தி பேசிட்டே இருந்தாங்களாம். ஆமா ஆமா, நான் கூட நலங்கெல்லாம் விட்டுட்டு வாயை திறந்து அவளை பத்தி பேசுறதா கேட்டுட்டே இருந்தேன். அவளுக்கு என் மேல என்ன வெறுப்பு இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்றதா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னால அவளுக்கு இப்படி ஒரு கோபம் இருந்து இதே மாதிரி விஷம் கொடுத்திருந்தானா அது விஷம்னு தெரிஞ்சும் கூட நான் குடிச்சிருப்பேன். இப்ப அவ விஷம் கொடுத்ததால அவளால ஏற்பட்டிருக்க மன உளைச்சல் வலியெல்லாம் நான் தாங்கிப்பேன். ஆனா அது உன்னை பாதிக்கும்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அகில். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ எனக்காக சொல்லுவ அகில். இந்த நாளுக்காக நீ எவ்வளவு ஏங்கியிருப்ப, எவ்வளவு கனவு கண்டிருப்ப. இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ஜூஸ்ல அழிச்சிட்டாலே. விடு அஞ்சலி, தேவையில்லாம நாம ஏன் குற்றம் சொல்லணும்? அது அவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு எந்த தெளிவுமே இல்லையே. எங்க அக்கா குற்றம் இல்லாதவன்னு சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனா இந்த வீட்ல விஷம் வைக்கிற அளவுக்கு யாருமே இல்லையே. கண்ணம்மா தான் ஜூஸ் கொடுத்து விட்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கே. நானும் இந்த செய்தியை கேட்டதுல இருந்து அது எங்க அக்கா கொடுத்து விட்ட ஜூஸா எல்லாம இருக்கணும்னு
நான் நினச்சிட்டே இருக்கேன். சரி இப்பதான் உனக்கு எதுவுமே ஆகலல்ல, இதை அப்படியே விட்டுடலாமே. ஆமா அகில், விட்டுறலாம். ம். ஆனா எனக்கு மனசு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் நார்மலாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சாரி அகில், அது வரைக்கும் நீ கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ம். நான் வருத்தப்படுறதெல்லாம் உனக்காக தான் அகில். பாரதி மாமா, தண்ணி குடிக்கிறீங்களா? என் மேல ஏதாவது கோவமா? அப்படி இருந்தா அத மனசு விட்டு சொல்லிடுங்க மாமா. இப்படி அமைதியா இருக்காதீங்க. பாரதி மாமா, இவ்ளோ இருக்கமா பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம இந்த ரூம்ல நாம இருந்ததே இல்ல. இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல உங்களுக்கு கோவமா இருந்தா அதை உடைச்சு சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை கண்ணம்மா, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். நீ படுத்துக்கோ. என் பாரதி மாமாவை எனக்கு தெரியும். அந்த மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. அது என்னன்னு வெளிப்படையா கேட்டுட்டீங்கன்னா மனசு சமாதானம் ஆயிடும். நானும் நிம்மதியா தூங்கிடுவேன். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அஞ்சலியோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சு. அவ குடிச்ச ஜூஸ்ல டேப்லெட் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடவுளே. அதை நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா மாமா? அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. அப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கொன்னு போட்டுருங்க மாமா, கொன்னுடுங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அதுவும் இல்லாம ஒரு ஒரு கொலை பண்ற அளவுக்கு எனக்குள்ள வன்மம் இல்ல மாமா. ஏய் கண்ணம்மா, ஐயோ கண்ணம்மா அழாத. நான் உன்னை சந்தேகப்படல. உன்னை எப்படி கண்ணம்மா நான் சந்தேகப்படுவேன்? ஆனா ரிப்போர்ட் எப்படி மாறிச்சுன்னு தான் யோசிக்கிறேன். மாமா, வீட்டுக்குள்ள எங்க என்ன நடந்தாலும் நான் இந்த அறைக்குள்ள வந்துட்டேன்னா ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன். ஏன்னா எனக்கு நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தோத்துருச்சுன்னா வாழ்க்கையே தோத்து போயிடும் பாரதி மாமா. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்னவா வேணா இருக்கட்டும், அந்த ஜூஸ்ல விஷமே இருக்கட்டும், ஆனா அதை நான் தான் வச்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? இல்ல கண்ணம்மா, அந்த மாதிரிலாம் நான் உன்னை ஒன்றும் சந்தேகப்படல. என்னோட அமைதிக்கு காரணம் சந்தேகம் இல்லை, குழப்பம். யாரோ உனக்கு வலை விரிச்சு அதுல உன்னை சிக்க வைக்கிற மாதிரியே இருக்கு. அது யாரு, ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன். மற்றபடி உன்னை நான் சந்தேகப்படுவேனா? அப்பா நன்றி மாமா, ரொம்ப நன்றி. இந்த ஒத்த சொல்லதான் மாமா என் உசுரே இருக்கு. இவ்வளவு நேரம் பதறி துடிச்சதெல்லாம் இந்த ஒத்த சொல்ல கேட்கறதுக்கு தான் மாமா. இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும்
எனக்கு கவலை இல்ல. நீங்க ஒருத்தர் என்ன நம்பினா போதும். ஆனா கண்ணம்மா, இதை எப்படியே விடக்கூடாது. இதை செஞ்சது யாரு, ஏன் இப்படி பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்.